எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுப்ராஜ் ஃப்ரம் கேசவலட்சுமி டெக்னிக்கல் சர்வீசஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பிளான். கண்ட்ரோல் பிளான் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் ஃபார் பிபேப்பு. ஸோ ஒன் ஆஃப் த ஏபிக்யூபிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பிளான் வந்து ரொம்ப மஸ்ட்டு. ப்ளஸ் கோர் டூலில் இப்போ வந்து நியூவாக வந்து 6th கோர் டூலாக கண்ட்ரோல் பிளானை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்ட்ரோல் பிளானில் இருக்கிற ஸ்டெப்ஸு என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஸ்டெப்பு 1, 2, 3 அப்படின்னு வச்சுக்கலாம். ஃப்ரம் த இன்கமிங் குவாலிட்டி எஃப்ஜி அண்ட் டெஸ்பேட்ச் இன்க்ளூடிங் பேக்கிங் அண்ட் டெஸ்பேட்ச். அப்படி இல்லை 10, 20, 30 அப்படின்னு ப்ராசஸை வந்து நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஃப்ரம் த ரா மெட்டீரியல் டு பேக்கிங் அண்ட் டெஸ்பேட்ச் வரைக்கும் நம்ம வந்து ப்ராசஸ் ஸ்டெப்ஸ் டிசைன் பண்ணோம். ஸோ ப்ராசஸ் ஸ்டெப்ஸ்க்கு அப்புறம் அது வந்து ப்ராசஸ் கண்டிஷன் இல்லை மிஷின்ஸில் வந்து எந்த மாதிரி மிஷின்ஸில் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் போடுறோம் அப்படின்றத அட்ரஸ் பண்ணோம். ப்ராசஸ் எந்த மிஷினில் என்ன ப்ராசஸ் வந்து பண்ணுறோம். அதுக்கப்புறம் ப்ராசஸ் பேராமீட்டர்ஸ் என்ன, ப்ராடக்ட் பேராமீட்டர்ஸ் என்ன, அதாவது ப்ராசஸ்க்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ் லைக்கு ஏர் ப்ரெஷரு இல்லை ஹைட்ராலிக் ப்ரெஷரு. ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் பேராமீட்டர்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் பேராமீட்டர்ஸ் டைட்டனிங் டார்க்கு இருக்கலாம், இல்லை ஆயில் குவான்டிட்டியாக இருக்கலாம், இல்லை க்ரீஸ் குவான்டிட்டியாக இருக்கலாம், டைப் ஆஃப் க்ரீஸு, அந்த மாதிரி ப்ராடக்ட் டீட்டெயில்ஸு. அதுக்கப்புறம் 7M அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம 6M தான் பார்த்துருக்கோம். 7M கண்ட்ரோல்ஸ் என்ன நம்ம வச்சுருக்கோம் அப்படின்றதையும் அதில் வந்து அட்ரஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனு, செகண்டு மிஷினு, தேர்டு வந்து மெத்தடு, ஃபோர்த்து வந்து அந்த மெத்தட்லேயே இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் மூவ்மெண்ட்டு. ஸோ அதான் வந்து நம்ம ஃபோர்த்தாக பார்க்குறோம். ஸோ மேன், மிஷின், மெத்தடு, மெட்டீரியல் மூவ்மெண்ட்டு, அப்புறம் வந்து மெஷர்மெண்ட்டு, என்விரான்மெண்ட்டு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து இந்த மெட்டீரியல் மூவ்மெண்ட்ன்றது செப்பரேட்டாக வரும். மெட்டீரியல் மூவ்மெண்ட்னா ஹேண்ட்லிங்கை வந்து நம்ம ஹேண்ட்லிங் வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்றதையும் ஒரு எம்மாக எடுத்துக்கிறோம். ஸோ மேன், மிஷின், மெட்டீரியல், மெத்தடு, அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட்டு, என்விரான்மெண்ட்டு நம்ம மதர் நேச்சர் அப்படின்னு வச்சுக்கலாம். ப்ளஸ் வந்து அடிஷ்னலாக மெட்டீரியல் மூவ்மெண்ட் ஆர் மெட்டீரியல் ஹேண்ட்லிங். ஸோ 7Mோட கண்ட்ரோல்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராசஸ் ப்ராடக்ட் ரெண்டுமே நம்ம டிஃபைன் பண்ணோம் ரிக்குவயர்மெண்ட்டு. அதுக்கு என்ன கண்ட்ரோல் மெத்தட், கரண்ட் கண்ட்ரோல் மெத்தடு வந்து என்ன வச்சுருக்கோம், அது வந்து என்ன டாக்குமெண்ட், அதுக்கு கரண்ட் கண்ட்ரோல் மெத்தடு எப்படி ஒரு பொக்கே வச்சுருக்கோமா, அது கிரிட்டிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸா, அதுக்கு எகென்ஸ்டாக பொக்கே இருக்கா, இல்லை என்ன கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குது, ப்ரோக்ராமிங் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கா, என்ன இருக்குன்னு பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து எப்படி நம்ம ஃப்ரீக்குவன்சியில் செக் பண்ணுறோம். கண்ட்ரோல் மெத்தட் இருக்குது, 100% செக் பண்ணுறோமா, இல்லை வீக்லி ஒன்ஸ் செக் பண்ணுறோமா, இல்லை டெய்லி ஸ்டார்ட் அப்பில் செக் பண்ணுறோமா, டெய்லி ஸ்டார்ட் ஆஃப் ஷிஃப்ட்டு அப்போ செக் பண்ணுறோமா, அந்த மாதிரி டிஃபைன் பண்ணிடணும். யார் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றதையும் இதில் வந்து அட்ரஸ் பண்ணுறோம். என்ன டாக்குமெண்ட் இது ரிலேட்டடாக மெயின்டைன் பண்ண போகிறோம், ப்ராடக்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன டாக்குமெண்ட்டு, ப்ராசஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன டாக்குமெண்ட்டு, 7M ரிக்குவயர்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன டாக்குமெண்ட்டு. ஸோ இது என்ன செக் சீட் மெயின்டைன் பண்ண போகிறோம், செட்டப்லேயே பண்ண போகிறோமா, இல்லை மெயின்டெனன்ஸ் செக் சீட்டா, இல்லை பொக்கே செக் சீட்டா, என்ன அப்படின்றத அட்ரஸ் பண்ணோம். சில இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷனை இல்லை வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாங்க. சில இடத்துல கண்டிஷன் டேபிள் அப்படின்ற மெத்தடில் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஒர்க் செக் பாயிண்ட்டு, கண்டிஷன் டேபிள், அந்த மாதிரி மெத்தடில் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் என்ன கண்ட்ரோல் மெத்தடு, என்ன ஃப்ரீக்குவன்சி, யார் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுக்கப்புறம் என்ன டாக்குமெண்ட்டில் மெயின்டைன் பண்ண போகிறோம், எல்லாமே சொல்லிட்டோம். கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்ஷன் பிளானு. இப்போ நம்ம பண்ணுற ப்ராசஸில் ஏதாவது தப்பு நடந்தால், இல்லை அதை அச்சீவ் பண்ண முடியலன்னா, அந்த ஸ்பெசிஃபிகேஷனை மீட் பண்ண முடியலன்னா அந்த ப்ராசஸ்க்கு என்ன ரியாக்ஷன் பிளானை நான் எடுத்தால் நான் வந்து அதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு கொண்டு வரணும். மோஸ்ட் ப்ராப்ளி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாப் கால் வெயிட் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும். அது இல்லாமல் அந்த ப்ராசஸுக்கு தகுந்த மாதிரி என்ன ரியாக்ஷன் பிளான் சொல்லியிருக்காங்களோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ நம்ம கண்ட்ரோல் பிளானில் சொல்லியிருக்க மாதிரி நம்ம ப்ராசஸை வந்து ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணிட முடியும். ஸோ இந்த ஸ்டெப்ஸை மறந்துடாதீங்க. ப்ராசஸ் ஸ்டெப்பு, மிஷின் அண்ட் ப்ராசஸ் என்ன ப்ராசஸில் பண்ணுறீங்க, ப்ராடக்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ், ப்ராசஸ் கேரக்டரிஸ்டிக்ஸு, 7M ரிக்குவயர்மெண்ட் மீட் பண்ணுறது, கண்ட்ரோல் மெத்தட், கரண்ட் கண்ட்ரோல் மெத்தட் ஓகேவா, இல்லை மேனுவலா விசுவலா, என்ன கண்ட்ரோல் மெத்தடு, ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் என்ன, அதுக்கப்புறம் என்ன டாக்குமெண்ட் மெயின்டைன் பண்ண போகிறீங்க, எஸ்ஓபியா, செட்டப் அப்ரூவல் ரிப்போர்ட்டா, மெயின்டெனன்ஸ் செக் சீட்டா, ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷனா, இல்லை கண்டிஷன் டேபிளா, ஒர்க் செக் பாயிண்டா, என்ன மெயின்டைன் பண்ண போகிறீங்க, அதுக்கப்புறம் யார் ரெஸ்பான்சிபிலிட்டி, என்ன ரியாக்ஷன் பிளான்.
இந்த ஸ்டெப்பை வந்து என்றைக்குமே மறந்துடாதீங்க. இதை பேஸ் பண்ணி நீங்கள் கண்ட்ரோல் பிளான் ரெடி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பயுமே ப்ராசஸில் ப்ராப்ளம் இல்லாமல் ப்ரிவென்டிவாக திங்க் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திங்க் பாசிட்டிவ் ஆல்வேஸ். தேங்க்யூ.